கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாள் ரோமர் 6:3 படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று நாமும் அவரை மரணத்துக்கு ஞானஸ்தானம் பெற்றோம் என்று அறியாமல் இருக்கிறீர்களோ. இந்த நாள் சொல்கிற வார்த்தை இதில் 3 பாயிண்ட் வருது. டீப்பான வார்த்தை இதில் சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் நாம் பெற்றோம் என்று அவர் மரணத்துக்கு நாம் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று அறியாமல் இருக்கிறீர்களோ. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவு நமக்காக ஞானஸ்தானம் பெற்றார். நம்மளுக்காக அவர் உலகத்துக்கு வரும்போது அவர் முதலாவது என்ன பண்ணார், 30 வருஷத்துக்கு பிற்பாடு அவர் வந்து அவரும் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கும்போது அவரும் போய் அந்த நதியில் போய் ஞானஸ்தானம் பெற்றார். அதான் சொல்லி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் மரணத்துக்கு நாமும் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களோ. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் நம்மளுக்காக உலகத்துக்கு வந்து அவர் நம்மளுக்காக ஞானஸ்தானம் பெற்று அதை நாம் அறிந்திருக்கணும். அதை நம்ம அறிந்தோம். இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வந்தார், இந்த உலகத்தின் பாவத்துக்காக வந்தார். எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஜனங்களுக்கும் இப்போ நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அப்புறமே திருப்பி என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர் மரணம் ஞானஸ்தானத்துக்கு ஞானஸ்தானம் பெற்றோம் என்று நாமும் அறியாமல் இருக்கிறோமோ. அவர் மரணத்தினால்தான் நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம். அது நம்ம ஒரு நாளும் அதை நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது. அறியாமல் இருக்கிறீர்களோ வருது. அப்போ வந்து கேள்விக்குறி வருது. லாஸ்ட்டில் எப்படி கேள்விக்குறி வருது, நீங்கள் எனக்காக நான் உங்களுக்காக மரித்தேன், உங்களுக்காக ரத்தம் சிந்தேன், நான் உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன், நீங்களும் அதை போல் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. அதை ஒரு நாளும் நீங்கள் மறக்காதீங்க. ஏன்னா நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தனோ அதே போல் நீங்களும் ஒரு நற்சாட்சியாக உலகத்தில் வாழுங்க. ஒரு நற்சாட்சியாக உலகத்துக்கு ஒளியாயிருங்க. நான் எப்படி உலகத்துக்கு எவ்வளோ ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்படி சுவிசேஷம் சொன்னனோ அதே போல் நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிங்க, ஒளியாயிருங்க. ஒளியில் நம்ம நடக்கும்போது நம்மளோட வாழ்க்கையும் ஒளியாக இருக்கும். அதனால தான் இங்கே சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நாம் ஞானஸ்தானம் பெற்று நம்மளுக்காக அவர் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று நாமும் என்ன பண்ணுமாம், அவர் மரணத்தினாலே நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம் என்று அறியாமல் இருக்கிறோமோ. நம்ம அறிந்திருக்கணும், இயேசு கிறிஸ்துனால நம்மளுக்காக இந்த உலகத்தில் வந்தார். அதனால தான் நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம், நம்மளோட பாவங்களுக்காக. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம், அதை அறிந்து அந்த வாழ்க்கையில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளே, இந்த நாள் நீங்கள் இயேசு பிள்ளைகள், அறிந்த பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்கள், நாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஆண்டவருக்காக வைராகமாக வாழணும், ஒரு உலகத்துக்கு ஒரு ஜோதியாக இருக்கணும், உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவ போல நம்மளும் வாழணும், இயேசு கிறிஸ்துவ போல நம்மளும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசு கிறிஸ்துவ போல நம்மளும் ஜெபிக்கணும், அநேக மக்களுக்காக நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வரணும். அப்போ இந்த நாள் புதுசாக நீங்கள் கேட்குறீங்கன்னா, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்காரு, உங்களுக்காக அவரு மனிதனாக பிறந்தார், உங்களுக்காக அவரு ஞானஸ்தானம் பெற்றாரு. அதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்களும் கர்த்தருக்காக ஒரு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்காக சாட்சியாக வாழும்போது அது உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் கர்த்தர் உயர்த்துவாராக, கர்த்தர் உங்களையும் ரட்சிப்பாராக. இந்த நாள் கேட்குற புதுசாக யாராவது கேட்பீர்களானா நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவான் எனக்காக இந்த உலகத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார், எனக்காக அவர் மரித்தார், எனக்கு அதை நான் ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ளணும், நானும் அதே போல் வாழணும், அவரை போல் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், நானும் அவரை போல் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற மக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், அவங்களுக்காக நானும் கர்த்தருக்காக வேண்டுதலை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு யாராவது அது மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா, சகோதரன் சகோதரிகளே, நீங்களும் சபைக்கு போங்க, ஆண்டவரோட பிள்ளைகளாக மாறுங்க, ஞானஸ்தானம் எடுங்க, கர்த்தருக்காக வைராகமாக வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா ஆண்டவருக்காக உண்மையாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வாதம் தருவார். God bless you everyone. Praise the Lord.